திண்டுக்கல்லில் வரி பணத்தை சுரங்கப்பாதை அமைப்பதாக கூறி வீண் செய்து வரும் நெடுஞ்சாலைத்துறையால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திண்டுக்கல் நகரின் அருகே பல பகுதிகள் உள்ளது. அதில் MVM நகர், நந்தவனப்பட்டி, குளத்தூர், கோவிலூர், எரியோடு, குஜிலம்பாறை வழியாக கரூர் செல்லும் பழைய கரூர் சாலையின் குறுக்கே ரயில் பாதை செல்கிறது. இந்த ரயில் பாதையை கடந்துதான் இப்பகுதி மக்கள் செல்ல வேண்டும். இது மட்டுமல்லாது திண்டுக்கல் நகரிலிருந்து தனியார் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் இப்பகுதி வழியாக தான் மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்று வரும் ரயில் பாதையில் ரயில்கள் வரும்போது கேட் அடைக்கப்படுகிறது. இதனால் இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க ரயில் பாதையின் கீழே சுரங்கப்பாதை அமைக்கப்பட முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்திலேயே அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மழை காலத்தில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கினால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்றும், எனவே மேல்மட்ட பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மக்கள் முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து 17.45 கோடியில் ரயில் பாதைக்கு கீழே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி துவங்கியது. 8 ஆண்டுகளாக மந்தகதியில் நடைபெற்ற சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் ஒரு வழியாக இந்த ஆண்டு முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் சுரங்கப்பாதையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. நாங்க சர்வீஸ் ரோடு போடுறோம், சப்வே போடுறோம், சாக்கடை கட்டுறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை முழுமையாவே வீண் விரயம் செய்துள்ளார்கள். இந்த விஷயமாவே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்து அதிகாரிகள் மீது துறை ரீதிய நடவடிக்கை எடுத்து எந்த அடிப்படையில் மீண்டும் இந்த அமௌண்ட் 4 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி இந்த வேலையை பார்த்தீங்கிற விசாரணை ஆய்வு செய்யவில்லை என்றால் மிக பெரும் போராட்டம் வெடிக்கும். சுரங்கப்பாதை அமைப்பதாக கூறி மக்களின் வரிபணத்தை வீணடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நகரின் மையப்பகுதியாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இதன் வழியாக தான் பள்ளி, கல்லூரிகள், வணிக வளாகங்கள் போன்றவை செயல்பட்டு வருவதாகவும், எனவே மேல்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ரயில்வே மேம்பாலமாக இல்லாமல் கீழ்ப்பாலமாக கட்டி அது மக்கள் பயன்பாட்டிற்கு கடந்த 7 ஆண்டுகளாக இல்லாமல் மக்கள் பெரிய அவதிக்குள்ளாகி கிடக்கின்றனர். மராமத்துன்னு சொல்லி பண்றாங்க, அதுக்கு ஒரு தொகை ஒதுக்குறாங்க. பாலம் அமைச்சதுல ஒரு தொகை, கிட்டத்தட்ட இதுல ஒரு 25 கோடி ரூபாய் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. வீணடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம மக்கள் சுத்தி வர மாதிரி ஒரு தீவு மாதிரி இயங்கிட்டு இருக்குது. இதை மாற்றி உடனடியாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். மேல்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் செய்திக்குழு.